திருச்சுழி மற்றும் அருப்புக்கோட்டை அருகே கிராமத்தில் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்த மழைநீரால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ரெட்டியாப்பட்டி அருகே மண்டபசாலை ஊராட்சிக்குட்பட்ட லட்சுமிபுரம் கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் திருச்சுழி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் லட்சுமிபுரம் கிராமத்தில் கண்மாய் மறுகாலில் அடைப்பு ஏற்பட்டதால் மழைநீர் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்து வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். ஊராட்சி நிர்வாகம் சார்பில் குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்த வெள்ள நீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்த வெள்ள நீரால் சுமார் 3 மணி நேரத்துக்கும் மேலாக மின்தடை ஏற்பட்டுள்ளது. நாமக்கல்லில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஊராட்சி ஒன்றியம் புதுப்பட்டி மற்றும் மணப்பள்ளி ஊராட்சிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். ராமுடையானூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டப்பட்டு வருவதை பார்வையிட்டு கட்டிடத்தின் அமைப்பு, வழித்தடம், சாய்வுத்தளம் மற்றும் படிக்கட்டுகள் அமைவிடம் குறித்தும் கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தொடர் மழையின் காரணமாக ஜேடர்பாளையம் அணைக்கட்டு பகுதியில் நீர்வரத்து, வெளியேற்றப்படும் நீரின் அளவு, மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். புதுக்கோட்டையில் 2 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்பட்டதால் தமிழகம் முழுவதும் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழையும், ஒரு சில மாவட்டங்களில் பரவலான மழையும் பெய்யும் என வானிலை மையம் தகவல் அறிவித்திருந்தது. அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. மாநகராட்சிக்குட்பட்ட அடப்பன் வயல் பகுதியில் உள்ள அடப்பன்குளம் கொள்ளளவு நிரம்பி மழைநீர் அருவி போல் செல்கிறது. இதில் அப்பகுதியில் உள்ள மாணவர்கள் உற்சாக குளியல் போட்டனர். மேலும் மாவட்ட விளையாட்டரங்கம் வளாகம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து கடல் போல் காட்சியளிக்கிறது. தினமும் பயிற்சி எடுக்கும் மாணவ மாணவியர்கள் தற்போது பயிற்சி எடுக்க இயலாததால் அவர்கள் சொந்த ஊருக்கு சென்றுவிட்டனர். கடலூர் மாவட்டத்தில் கனமழையால் குடிசை வீடு முற்றிலும் இடிந்து விழுந்ததால் பெண் குழந்தைகளுடன் அவதியுற்று வந்த தம்பதியருக்கு சமூக ஆர்வலர் உதவி செய்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கனமழையினால் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள மீனாட்சிப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த பானு என்பவரின் குடிசை வீடு முற்றிலும் இடிந்து விழுந்தது. 2 பெண் குழந்தைகளுடன் இருக்க இடமில்லாமல் மழையில் நனைந்து கொண்டே அந்த குடிசை வீட்டுக்குள்ளே இருந்துள்ளனர். இந்நிலையில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பாரதி மோகன் அவர்களின் துயர நிலையை அறிந்து அறக்கட்டளை மூலம் உதவி செய்ய முடிவெடுத்துள்ளார். பின்னர் பல்வேறு நல்வுள்ளங்களின் உதவியோடு 3 நாட்களில் 2,60,000 ரூபாய் செலவில் புதிய வீட்டினை கட்டியுள்ளார். புதிய வீட்டினை பானு தம்பதியினரிடம் வழங்கும் திறப்பு விழாவும் நடைபெற்றது. இதில் பாரதி மோகன் மற்றும் பானு தனது 2 மகளுடன் இணைந்து ரிப்பன் வெட்டி பூஜை செய்து புதிய வீட்டினை திறந்து வைத்தனர். பாரதி மோகனின் இந்த சேவையை அப்பகுதி மக்கள் மனதார பாராட்டி வருகின்றனர். நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். ஒரு வீடியோ பேசி அனுப்பினேன். சார் பாரதி மகன் சார் வந்தாரு. அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டத்துல அனுபவிச்சேன் சார். ஏழு நண்டகோலி போறான் கவுக்குல இந்த மாதிரி நிறைய அனுபவம் பார்த்துக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். வந்தா எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க. அதோட அவங்கள மறந்துன்னு இருக்கக்கூடாது சார். திருச்சி அருகே அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு கட்டுவதற்கான கட்டடப் பணியை முசிறி எம்எல்ஏ தியாகராஜன் தொடங்கி வைத்தார். திருச்சி மாவட்டம் முசிறி அரசு மருத்துவமனையில் தினமும் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் புறநோயாளியாக சிகிச்சை பெற்று செல்கின்றனர். அவசர காலங்களில் சிகிச்சை பெறுவதற்காக அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் அவசர சிகிச்சை பிரிவு வேண்டும் என தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து தற்போது மக்கள் பயன்பெறும் வகையில் முசிறி அரசு மருத்துவமனை வளாகத்தில் ரூபாய் 90 லட்சம் மதிப்பீட்டில் அவசர சிகிச்சை பிரிவு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்த பூமி பூஜை விழாவில் எம்எல்ஏ தியாகராஜன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து கட்டிடம் கட்டுவதற்கான செங்கல்லை எடுத்து வைத்து தொடங்கி வைத்தார். திருச்சியில் வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஆள் அனுப்பும் நிறுவனத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர்.
திருச்சி ஜி கார்னர் டிவிஎஸ் டோல்கேட் அருகே அமைந்துள்ள தனியார் கட்டிடத்தில் ரோஷன் கன்சல்டன்சி என்ற வெளிநாட்டுக்கு ஆட்கள் அனுப்பும் நிறுவனத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் மற்றும் குடிபெயர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். பின்னர் குடிபெயர்வோர் பாதுகாப்பு அதிகாரி ராஜ்குமார் தெரிவிக்கையில், கம்போடியா, மியான்மர், லாவோஸ் போன்ற நாடுகளில் பொதுமக்களை தொலைபேசி மூலம் அழைத்து அவர்களிடம் பணம் பறிக்கும் மோசடி செய்வதற்கான நிறுவனங்கள் அதிக அளவில் செயல்படுகிறது என்றார். தென்காசியில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஒழிக என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் முன் இளைஞர்கள் முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்திற்கு வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்ய வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பழைய காவல் நிலையம் முன்பு வருகை தந்தார். அவருடன் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் வந்திருந்தனர். அப்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் நெல்லை தென்காசி 4 வழி சாலை பணியில் காவல் நிலையம் அருகே பாலம் வேலை நடைபெற்று வருகிறது. இந்த பாலத்தால் சாலையின் தென்பகுதியில் உள்ள மருத்துவமனை, பள்ளி செல்லும் மாணவர்கள் என 1 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் முன்பு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஒழிக என அங்கு இருந்த இளைஞர்கள் முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அம்பாசமுத்திரம் அருகே குளங்கள் பராமரிப்பு இல்லாததால் விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்து நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அயன்சிங்கப்பட்டி பகுதியில் தொடர் மழையால் ஐயங்கார் திருத்துக்குளம் குளத்தில் உடைப்பு ஏற்பட்டு சுமார் 50 ஏக்கருக்கு மேலாக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. முறையாக பராமரிப்பு இல்லாததால் குளம் உடைப்பு ஏற்பட்டதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். மேலும் சமத்துவபுரத்தில் அருகே உள்ள வடக்கு குளம் உடைப்பு ஏற்பட்டு 20க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அகஸ்தியர்பட்டி, விநாயகர் காலனியில் மழைநீர் குளம் போல் தேங்குவதால் மக்கள் மிகவும் அச்சத்தில் உள்ளனர். திருவாரூர் அருகே தொடர் கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 500 ஏக்கர் நெல்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு சுமார் 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா பயிரிடப்பட்டு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வந்த நிலையில் காவலாக்குடி, வடபாதி, தென்பாதி, கண்கொடுத்த வனிதம் ஆகிய பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 500 ஏக்கர் பரப்பிலான சம்பா நெற்பயிர்கள் சாய்ந்து நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். தங்கள் பகுதியில் உடனடியாக விவசாய நிலங்களை பார்வையிட்டு உரிய கணக்கீடு செய்து தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வடபாதி, தென்பாதிங்கிற ஒரு 4 கிராமத்தை உள்ளடக்கிடுது. இங்கே ஒரு 500 ஏக்கர் இதெல்லாம் நாங்கள் சம்பா சாகுபடி பண்ணுறோம். இதில் கிட்டத்தட்ட இப்போ 124 பயிர் ஆயிட்டு. நல்லா இது 15 மூட்டை மாவுக்கு விளையிற அளவுக்கு நாங்கள் நல்லா மகசூல் பண்ணி நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இந்த 3-4 மலையில் சுத்தமாக இது அடியோடு சாஞ்சிடுச்சு. உங்களுக்கு இது நெல் பாலே வைக்கல. உங்களுக்கு இது சேர்த்துறது கஷ்டம். இளம் பயிராக இருந்தால் கூட உரத்தை சேர்த்துடலாம். இதை எங்களுக்கு எங்களால் சேர்த்த முடியாது. இதற்கு திருவாரூர் மாவட்டத்திலேருந்து கிராம ஆய்வாளர் முறையாக கணக்கெடுத்து எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும். காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் காலமானார். தந்தை பெரியாரின் பேரனும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவரும் தற்போதைய ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் 1947ஆம் ஆண்டு ஈரோட்டில் பிறந்தார். இவரது மனைவியின் பெயர் வரலட்சுமி. இவரது மூத்த மகன் திருமகன் ஈவேரா கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கடந்த 2022ஆம் ஆண்டு மாரடைப்பில் காலமானதைத் தொடர்ந்து அப்போது நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு சுமார் 70,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்த நிலையில் மத்திய அமைச்சராகவும் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக 3 முறையும் பணியாற்றியவர். இந்த நிலையில் நுரையீரல் தொற்று காரணமாக சுமார் 1 மாத காலமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த EVKS இளங்கோவன் இன்று காலமானார். இதைத் தொடர்ந்து ஈரோட்டில் அவர் வசித்து வந்த குடியரசு இல்லத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் குவிந்த வண்ணம் உள்ளனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.